மேசராசி நேயர்கள் அப்படின்றது செவ்வாயை ஆட்சி வீடாக கொண்ட மேசராசி நேயர்கள். செவ்வாய் பகவான் நெருப்பு வீடு. செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்கோபமும் எதையும் பிடிவாதமாக இருக்கக்கூடியவங்களாகவும் ஒரு ஆதிக்கமும் செலுத்தக்கூடியவங்களாகவும் வைராகியத்தோடு இருக்கக்கூடியவங்களாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளவங்க தான் மேசராசி நேயர்கள். அந்த நேயர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது, ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மிதுனத்தில் உங்களுடைய 3வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகத்துக்கு 4வது இடத்துக்கு பயிற்சியாக போகிறாரு. ஏற்கனவேவும் சனி பகவான் பயிற்சி ஆகி உங்களுடைய 12ஆம் இடத்துக்கும் வந்திருக்காரு. ஸோ 7.5 சனி காலகட்டம் நடந்துட்டு இருக்குது மேசராசி நேயர்களுக்கு. இந்த 7.5 சனியை 2.5 ஆண்டுகளாக நம்ம பிரித்து சொல்லும்போது முதல் 2.5 ஆண்டுகள் விரய சனியாகவும், அதுக்கு அடுத்த 2.5 ஆண்டுகள் ஜென்மசனியாகவும், அதுக்கு அடுத்த 2.5 ஆண்டுகள் பாதச்சனியாகவும் கொண்டு போவார். அதே மாதிரி கடகத்தில் இருக்கக்கூடிய அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வைகள் அந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த இடங்களில் விழுது, அதுக்கான நன்மைகள் எப்படி கிடைக்கும் அப்படின்றது இருக்குது. மேசராசி நேயர்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்தை பார்ப்பார், உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்ப்பார், உங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். இப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் நோய் தொந்தரவுகள், பிரச்சனைகள், கடன்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தியாகக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடங்கிறது ஒரு திடீர் பணவரவுக்கான சூழ்நிலைன்றது இருக்குது. இது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமான சூழ்நிலையில் பணம் வந்துருன்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது நிலுவையில் இருக்கக்கூடிய பணங்கள், இன்சூரன்ஸ் மாதிரியோ சிட்பண்ட் மாதிரியோ ஏதாவது ஒன்று வச்சுருக்கீங்கன்னா அது இன்னும் வரவே இல்லையேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த மாதிரியான பணவரவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புன்றது நல்லாயிருக்கும். 10ஆம் இடங்கிறது தொழில் விஷயத்தில் நிறைய பேர் தொழில் இன்னும் தொடங்க முடியல, எதுவுமே செய்ய முடியல, ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு தொழில் விஷயங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறதும், ஏற்கனவே தொழில் இருந்துச்சு அது சரியாக போகலைன்றவங்களுக்கு திரும்ப தொழில் நல்லா சரியாக போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். 12ல் விரயசனி வந்துட்டார், தூக்கமின்மை அதிகமாக இருக்கும், உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும், மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த இடத்த குரு பார்வை செஞ்சு அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு நல்லா இருக்கும். 11ல் உட்கார்ந்துருக்கக்கூடிய ராகு பகவான் 11 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்போவுமே லபஸ்தானத்தில் ஒரு பாவ கிரகம் உட்கார்ந்தா கூட அது ஒரு நல்லதைத்தான் செய்வார் அப்படின்ற ஐதீகம் இருக்கிறதுனால 11ல் ஒரு ராகு பகவான் உட்கார்ந்துருக்கிறது உங்களுடைய ஆசைகளை இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்துருவார். ஆசைகளாக இருந்தால் தவறில்லை, பேராசைகளாக தூண்டிட்டு நிறைய விஷயங்களில் பண விஷயத்தில் எதாவது முதலீடு பண்ணி அது வராமல் ஏதாவது பிரச்சனையாகி நிற்கிறது, ஏதாவது சிட் ஃபண்டு, ஏதாவது பார்த்திங்கன்னா பிட்காயின்ஸ் வாங்கிறது, ஷேர் மார்க்கெட்டிங் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், டபுளிங்கில் பணம் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பணத்தை போட்டு கொஞ்சம் அது லாக் ஆகக்கூடிய சூழ்நிலையும் வரும். அதனால் பண விஷயத்தில், சேமிப்பு விஷயத்தில், லாபகரமான விஷயத்தில் கவனமாக நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த வருஷம் இருக்கும். ஏன்னா டிசம்பர் வரைக்குமே நகர போகிறதில்ல ராகு பகவான். அதனால் இந்த வருஷம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் பண விஷயங்களில். 12ல் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் தனஸ்தானத்தை, வாக்குஸ்தானத்தை பார்த்துட்ருக்காரு. 2ல் சனி பகவான் இருந்தாலும் சரி, 2ஆம் இடத்தை பார்த்தாலும் சரி, வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அப்போ அடுத்தவங்கக்கிட்ட நம்மளால் முடிகிற விஷயங்களை மட்டும்தான் வாக்காக கொடுக்கணும், நாணயம் தவறிடாமல் இருக்கணும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அந்நியர்கள் தலையீடு இருக்கக்கூடாது. எதையுமே யோசித்து செய்யக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கணும். அந்நியர்கள் தலையீடு இல்லாமல் குடும்ப அமைப்பில் சண்டை சச்சரவுகள் வச்சுக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய புத்திரஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா கேது பகவான் உட்காந்துருக்காரு. 5ல் ஒரு கிரகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக குழந்தை அமைப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மருத்துவ ரீதியான குழந்தை அமைப்பு கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ புத்திரபாகியம் தாமதமானவங்களுக்கு, கிடைக்காதவங்களுக்கு இந்த வருஷம் நல்ல புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றதும் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி வாக்குவாதம், வம்பு வழக்கு, விதண்டாவாதம் வச்சுக்காதீங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள், தொந்தரவுகள் இருந்தால் கூட உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில், தொழில் விஷயத்துலையும், கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் நல்ல வாய்ப்பு கிடைக்கிது. சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்க போகிறாரு. 6ஆம் இடம் அப்படின்றது வேலைக்கான விஷயம், கடனுக்கான விஷயம். அப்போ கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு கடனை அடைக்கணும் அப்படின்னா கூட அதுக்கான சூழ்நிலையும் உங்களுக்கு தொழில் மூலிமா அதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு தரப்பில் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஒரு வேலை வாய்ப்புக்காக அப்படின்னா கூட அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் நிறைய மேசராசி நேயர்களுக்கு அரசு வேலை, தனியார் வேலை போகிறது, தொழில் தொடங்குறது, இந்த மாதிரியான பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றமான ஆண்டாக தான் இந்த வருஷம் இருக்க போகுது. எதையுமே
முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு நீங்கள் வந்து அந்த விஷயங்களை திட்டங்களை செயல்படுத்திட்டு வந்தீங்கன்னா பெரிய பாதிப்பிலிருந்து அதை வந்து அந்த தொழிலையும் அந்த வேலையும் நீங்கள் வந்து நடத்திக்கிட்டு போகலாம். இது உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து பார்வை பலனாலையும் சனி பகவானுடைய பார்வை பலனாலையும் ராகுனுடைய தாக்கத்தாலையும் சில கஷ்ட நஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தால் கூட முன்னேற்றமான ஒரு ஆண்டாக தான் இந்த வருஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. மேசராசி நேயர்களுக்கு நல்ல ஆண்டு தான் இந்த வருஷம். நன்றி, வணக்கம்.